அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே. என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? அன்றைக்கி என்ன உறவுகளை உங்கள் வீட்டில் சாப்பாடு? எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இது அவரைக்காய் சாம்பார், சோறு, அப்புறம் வந்து தொட்டுக்கண்ணா என்ன செய்யறதுன்னு யோசிக்கல உறவுகளே. தொட்டுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கல. காலையிலே நாய்க்கு கோழிக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடுலாம் வடிச்சிட்டேன். அதுங்களும் சாப்பாடு வச்சுட்டேன். எனக்கு தான் லாஸ்ட்டாக வடிக்கிறேன். எங்களுக்கு வீட்டுக்கு சோறு நேற்று வடிச்சது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு அதான் கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கேன் போதுன்ட்டு. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் என்னோட உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்கள். கொள்ளைக்கு போகணும் உறவுகளை. இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கொட்டை பொறுக்க கிடையாது, இது கோழி பண்ணையை பார்க்கறதுக்கு போகணும். இன்னைக்கு நான் தான் கோழி பண்ணையில் ஆள், யாரும் இல்லை இன்னைக்கு. எல்லா வேலையுமே என் தள்ள விடிஞ்சது தான். அதனால் சாப்பாடு செஞ்சு ரவுண்டு வாலில் குட்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். எவ்வளோ பேர் விவசாயம் பண்ணுறவங்க அப்படி தானே இருக்காங்க. ஏதோ ஆக்கணுமோ ஆக்கலையோ தின்னமோ திங்கிலையோ எடுத்துக்கிட்டு நம்ம கொள்ளை கிளம்பிடுவோம். அதுதானே நமக்கு வேலை. இது என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா புளி அரிகிற உறவுகளே. புளியில் வந்து கொட்டை எடுக்கிறேன். இங்கே பாருங்க, இது பாருங்க. இது வந்து நேற்று காய வச்ச உறவுகளே. ஒரு 10 கிலோ வீட்டுக்கு திட்டமாக 10 கிலோ போதும் எனக்கு. வருஷம் ஒரு வருஷத்துக்கு வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா புளி வந்து கருக்காது. நீங்கள் நிறைய பேர் வந்து என்னோட உறவுகள் வந்து அது தெரியுமா தெரியாதுல்ல. பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு அந்த காலத்துங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த புளி வந்து இந்த மாதிரி நம்ம புளி ஃப்ரெஷ்ஷாக வாங்கல. சில பேர் புதுசாக வாங்குவாங்க புளி. நாங்களாம் எப்படின்னா எங்கள் கிராமத்து பக்கம்லாம் 10 கிலோ நம்ம வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருள் வந்து புளி வந்து ஒரு வருஷத்துக்கு மறு வருஷம் புளி வர வரைக்கும் 10 கிலோ அவங்கவுங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு 5 கிலோ 10 கிலோ இப்படி வாங்கி வச்சுப்பாங்க. நான் போன வருஷம்லாம் 15 கிலோ வாங்கினேன். ஆளுங்களுக்கு கொட்டை பொறுக்க கொள்ளை சாப்பாடு செய்யணும். அப்புறம் இந்த கோழி பண்ணை சாணி எழுறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி சாப்பாடு செய்கிறதால நான் வந்து அதிகமாக வாங்குவேன் புளி. இந்த வருஷம் நான் 10 கிலோ மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா தம்பி இல்லை 2 பேருமே இல்லை. ஏதோ இது மீன் குழம்பு புளி குழம்பு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவங்கலாம் புளி அதிகமாக தேவைப்படும் புளி சோறுக்கின்றதுக்காக. அதனால் புளி வந்து நிறைய செல்லுங்கிறதால போன வருஷம்லாம் 5 கிலோ வாங்கினேன். இந்த வருஷம் தம்பிலாம் ஹாஸ்டல் போயிட்டான் இல்லையா, அதனால் ஆளுங்களுக்கு மட்டும்தான் மாதம் சாப்பாடு ஆக்கிற மாரி வரும். அப்புறம் கொட்டை பொறுக்கிற நாளையில் ஆக்குவோம். நம்ம ஒரு மாதத்துக்கு 2-3 மாதத்துக்கு ஆக்குவோம். அப்போ அதனால் வந்து நான் 10 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். வேணும்னா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போ 1 கிலோ திட்டம் மட்டும் காய வச்சேன். நேற்றுக்கு காய வச்சு கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சிக்கோ. நம்ம டைம் கிடைக்கிறதுக்குள்ள அரிஞ்சிக்கலான்ட்டு காய வச்ச உறவுகளே. அதான் அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எப்படி இந்த புளிக்கு வந்து கொட்டை எடுப்பீங்க? நான் வந்து எப்பவுமே காய வச்சு இப்படி தான் இருப்பேன். இது வந்து இப்படி இருக்கு இல்லையா, இது இப்படி அரிஞ்சோம்னா இந்த கொட்டை வந்து வெளியில் வந்துடும். அப்படியே எடுத்துட்டேன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் கொட்டை எடுப்போம். சில பேர் காய வச்சு என்ன பண்ணுவாங்க, சுற்றி வச்சுக்கிட்டு பட்டுன்னு அடிப்பாங்க. அடித்து அப்புறமேல் கொட்டை எடுப்பாங்க. நாங்கள் வந்து ஈஸியாக இந்த மாதிரி தான் எடுத்துப்போம். ஒன்று ஒன்றா எடுக்கணும் உறவுகளே. இது எடுக்கவே எப்படியும் 1 மணி நேரம் ஆகிடும். இந்த மாதிரி தான் அப்படியே எடுத்துக்கிட்டே சாப்பாடும் செஞ்சுட்டு இதையும் எடுத்து வச்சுட்டு கொள்ளைக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா சோறு வேவில் குழம்புலாம் போச்சிருச்சு. குழம்புலாம் கொதிச்சு சோறு தான் வேவில். சோறு வந்ததும் அதான் தொட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாம் காய்கறிலாம் கிடக்கு, ஏதாவது செய்யணும் உறவுகளே. என்ன பண்ணுறது தெரியல. படிக்குது. இந்த புளி இருக்கிறது தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது. இதை புளியை கொட்டை எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்க வேலை முடியுது. கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் வந்து வதக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். கத்திரிக்காய் பச்சி போகணும்னு தான் ஆசை. இன்னைக்கு மாமா வந்து வெளில போயிட்டாரு. இன்னைக்கு நான் தான் கோழி பண்ணி பார்த்துக்கணும். சரி, அதனால் வந்து நம்ம ஒன்றினா செஞ்சு ஒன்றினா சாப்பிட முடியாதுல்ல, அதனால் நான் செய்யலை இன்னைக்கு.
பண்ணுது, நேற்றுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரவங்களே, அது உங்ககிட்ட சொல்லலை, வீடியோவும் அங்கே போய் போட முடியல. ஃபங்க்ஷனுக்குன்னா என் ஃப்ரெண்டு அக்கான்னு சொல்லுவேன் நான். நிறைய பேருக்கு தெரியும் வளர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போனோம் நாங்கள் ஜாலியாக. தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன். நாங்கள் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே சேர்ந்து போனோம். செம்ம ஜாலியாக இருந்தது. நேற்றுக்கு வரக்குள்ள செம்மையாக அட்டடிச்சுட்டு ஜாலியாக வந்தோம் நாங்கள். நல்ல சாப்பாடு அங்கே இன்னும் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை, அப்புறம் வந்து என்னது ஆனியன் தோசை, இட்லி, சப்பாத்தி, அப்புறம் வந்து பாதாம் பால், கேசரி, அப்புறம் வடை, அப்புறம் என்னமோ தான் என்னது கிச்சடி, சேமியா கிச்சடி. செம்ம சூப்பராக இருந்தது ஒரு சாப்பாடு. நல்லா ஜாலியாக வந்தது. நல்லா ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்தோம். நைட்டு ஜாலியாக வரதுக்குள்ளாரே வீட்டுக்கு வரதுக்குள்ள எல்லாம் மழை வந்து அங்கேருந்து வரதுக்குள்ள அங்கெல்லாம் மழை கிடையாது. ஆனால் வர வர மழை எங்கள் ஊர் பக்கத்தில் செம்ம மழை கிடையாது. திட்டமான மழை, அடுப்பு நனைகிற மழை, தெருவு நனைகிற மழை, அப்படி அந்த மாதிரி பெஞ்சி துணி கிணி எல்லாமே நனைஞ்சு போச்சு. அப்புறம் நைட்டு வந்து அப்புறம் துணியெல்லாம் எடுத்து உள்ளே காய போட்டுட்டு அடுப்பெல்லாம் மழை வரல இருந்தாலும் மறுபடியும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் போன வரைக்கும் அதனால தான் கணிஞ்சிட்டு அடுப்பே எரிய மாட்டேங்குது. என்னைக்கு நான் அலட்சியமாக இருக்கணும் அன்னைக்கு பாருங்கள் மழை கரெக்டாக வந்துடும். அது என் நேரம் மட்டுக்கு. அதான் உறவுகளே, உங்ககிட்ட வந்து எவ்வளோ நாளாகுது இந்த மாதிரி உக்காந்து ஜாலியாக பேசி எவ்வளோ நாளாகுது. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். முந்தினதே நான் சரியான முறையில் வீடியோ போடல, நேற்றுக்கும் அந்த மாதிரி தான் சரியான முறையில் உங்ககிட்ட பேசலை. நான் என்னோட லைவுக்கு வந்த ஒரு அண்ணன் வந்து கருவாட்டு குழம்பு வச்சு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக போடுறவர்களே இன்னும் ஒரு 16 நாள் பொறுத்துக்குங்க. 16 நாள் இல்லை, கொஞ்ச நாள் போயிடுச்சு. எங்கள் பங்காளி வீட்டில் ஒரு பையன் வந்து செத்துட்டான்னு சொன்னாங்கல்ல, அதனால் வந்து கவுச்ச எதுவும் நாங்கள் வீட்டில் இப்போ செய்யக்கூடாது. 14 நாளைக்கு தீட்டுன்னு சொல்லுவாங்க புண்ணியானம் வர வரைக்கும். அதனால் வந்து கவுச்ச எதுவும் செய்ய மாட்டேன் நான். அதனால் அப்புறமேலு நான் வச்சு 14 நாள் கழித்து உங்களுக்கு கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு வச்சு நான் போட்டு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. சரிங்களா? இதுதான் உறவுகளே எங்கள் வீட்டு சாப்பாடு. அதான் கத்திரிக்காய் வதக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் சோறு, அவரைக்காய் சாம்பார் வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு கொல்லைக்கு எடுத்து போக வேண்டியதான் பாக்கி. இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த புளி அரிஞ்சிடணும் அதுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதான் உறவுகளே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.